I really like the movie. Movie is super. I like the DQ. ஒரு படம் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஆஸ் யூசுவல் ஸ்டோரி தான். படம் சூப்பர் ஒர்க் ப்ரோ. செம்ம டீம் ஒர்க். அப்பாவை மிஞ்சிய பிள்ளை அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு. ஈகோவால ஒரு விஷயமால உருவாக்க முடியும், அழிக்க முடியும். ஈகோ தான் மெயின். எல்லாருமே செம்மையா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ராணா வந்து இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு என்ன. பக்கா தியேட்டர் மெட்டீரியல் படம் இது. I really like the movie. Movie is super. I like the DQ. Dulquer Salman acting. He acted really well. I just like the movie. ஒரு படம் செம்மையா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் பரவாயில்ல, ஆஸ் யூசுவல் ஸ்டோரி தான். பட் ஆனா செம்ம ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது. கானாவா ராணாவா ராணா நல்லா காமெடி பண்ணாரு ப்ரோ. நார்மல் ஸ்டோரி இல்ல ப்ரோ, இது வேற மாதிரி ஸ்டோரி ப்ரோ. இது ஒரு படத்தை எப்படி எடுக்கிறாங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்மள ரெட்ரோ ஃபீலுக்கு எடுத்துன்னு போறாங்க ப்ரோ, அவ்வளவுதான். அந்த காலத்துல படம் எப்படி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை தான் நல்லா போட்டு காமிக்கிறாங்க. சூப்பரா இருந்தது ப்ரோ. துல்கர் சல்மான் சாரோட ஆக்டிங் பயங்கரமா இருந்தது. அண்ட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் லிட்டில் பிட் லேக் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல வந்து ராணா சார் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. படம் சூப்பர் ஒர்க் ப்ரோ. செம்ம டீம் ஒர்க். அப்பாவை மிஞ்சிய பிள்ளை அப்படின்னு நிரூபிச்சுட்டே இருக்காரு. ஒரு படம் வரும், நெக்ஸ்ட் படம் பெஸ்டா வரும், அடுத்த படம் இன்னும் கொஞ்சம் பெஸ்டா வரும், அதுக்கு அடுத்த படம் பெஸ்ட். அந்த லிஸ்ட்ல துல்கருக்கு இது அவரோட ஹிஸ்டரியிலே இது பெஸ்ட் படமா இருக்கும். அறம் மாதிரி ஆக்டிங். கன்னியனெல்லாம் சதற விட்டுருக்காரு ஆக்டிங்ல ப்ரோ. அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணல ப்ரோ. அவர் ஏதாவது கிளைமேக்ஸ்ல கேமியோ மாதிரி வச்சிருப்பாங்க. லிஸ்ட்ல இருக்காருன்னு தெரியும். ஏதோ சின்ன ரோலுக்கு வருவார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ராணானந்த் தான். அறம் மாதிரி பிடிச்சிருக்காரு அவர். ஆக்டிங்னா ராணானந்த் தான். கல்ட் மூவி ப்ரோ, சூப்பரா இருக்கு. நல்ல மேக்கிங் இருக்கு. மூவி லவர்ஸ், மூவி மேக்கர்ஸ் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் இது. நார்மல் ஒரு சும்மா ஒரு கலாட்டா சாக்லேட் படம் கிடையாது. இட்ஸ் பர்ஃபெக்ட் மூவி. நல்லா இருக்கு. மஸ்ட் படம் வந்து தரமா இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா படம் வந்து நீங்க தியேட்டர்ல பாக்குறதுக்கான ஒரு பக்கா தியேட்டர் மெட்டீரியல் படம் இது. நீங்க படத்துல வந்து நீங்க ஒரு எமோஷனலோ இது ஆக்சுவலா நீங்க ஒரு படத்துக்கு போவீங்க, உள்ள 2 படமா உங்களுக்கு ஒண்ணு கிடைக்குது. நிறைய சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்கு. ஆக்சுவலா இதுல வந்து சமுத்திரகனி, டிக்யூ எல்லாருமே ஒரு மாதிரி போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து துல்கர் சல்மான் ஓட எனக்கு வந்து ராணாவோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த கேரக்டர் வந்து நீங்க வந்து படத்துல நீங்க பார்க்கும்போது ரொம்ப சின்னதா தெரியும். பட் ஆனா அவர் வர சீன் எல்லாமே பயங்கரமா இருக்கு, ரொம்ப மாசா இருக்கு. மியூசிக்கும் தரமா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா எனக்கு அந்த மியூசிக் டைரக்டர் பேர் எனக்கு சொல்ல தெரியல. பட் ஆனா அவரோட ஒர்க் சூப்பராகவே பண்ணியிருக்காரு. ஈகோவால ஒரு விஷயமால உருவாக்க முடியும், அழிக்க முடியும். ஈகோ தான் மெயின். ஈகோ அதான் வந்து ஒரு விஷயத்த பேசி முடிச்சிடலாம். அதை உள்ள வன்மமா வச்சிருந்தா அதனாலே நிறைய இழப்புங்க வருது. அதை நீங்க படம் பார்க்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். ஆக்ஷனாவும் சரி, ஆக்டிங்காவும் சரி. இதுல மெயின் பிளஸ் என்னன்னா ஆக்டர்ஸ் எல்லாருமே செம்மையா நடிச்சிருக்காங்க. எஸ்பெஷலி வந்து ராணா வந்து எனக்கு தெரியல, அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு என்ன ஆக்டிங்காவே. நான் வந்து துல்கர் இருக்காரு, சமுத்திரகனி இருக்காங்கன்னு நினைச்சு வந்தேன். பட் ராணா தி பெஸ்ட். அப்புறம் ஹீரோயின் படத்துல வந்து எடிட்டிங் ஆண்டனி சார் பண்ணியிருந்தாரு. ஆர்ஆர் வந்து ஜாக்ஸ் விஜய் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் கேமரா ஒர்க்கெல்லாம் பயங்கரமா இருந்தது. நீங்க கண்டிப்பா தியேட்டர் வாட்ச் மெட்டீரியல் இது. ராணா தக்பதி பெர்ஃபார்மன்ஸ். ராணா தக்பதியோட வில்லனிசம் வந்து எப்படி ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி ஃபன்னியா கொண்டு போயிருப்பாரு. எந்த இடத்துலயுமே படம் லாகே ஆகாது. ட்விஸ்டடா தான் படம் போயிட்டு இருக்கும். நல்லா இருக்கு. ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டருக்கு வந்து சினிமா என்ன தருமோ, டைரக்டர் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாரு. ஆர்ட் ஒரு கதை. நான் இப்படி சொல்ல வந்தேன்னா, ஒரு ஆக்டர் வந்து நான் நடிக்கணும், கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்ற 2 பேரோட ஈகோ கிளாஷ் தான் இந்த படம். வரும்போது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம சரி ப்ரீமியர் ஷோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு தான் வந்தோம். பட் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஒர்த்தா இருந்துச்சு. மற்ற படங்களை விடனா நமக்கு எல்லா படத்துலையுமே தெரியும். யூஸ்வலா வந்து இதுதான் கதையா இருக்க போகுது, இதுதான் கிளைமேக்ஸா இருக்கும் தெரியும். இந்த படத்துலயும் அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா நிறைய கிளைமேக்ஸ் தோணுது. இதுவா இருக்குமோ அப்படின்னு 4-5 கிளைமேக்ஸ் தோணும் போது எதுவும் நம்மளால சூஸ் பண்ண முடியல. அது பக்காவான ஒரு கிளைமேக்ஸை கொண்டு வந்து அது எல்லா டாட்ஸுமே ஈக்குவலா கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நல்ல ஒரு ஒர்த்தான படம் தான். கிரைம் த்ரில்லர் லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேஸில் போயிட்டு இருக்கும். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு பண்ணியிருப்பாங்க. படம் லேக்னு பர்சனலாக எனக்கு எதுவும் ஃபீல் ஆகலை. பட் செகண்ட் ஹாஃப்ல தான் லேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் படம் டோட்டலாக ஒர்த்து தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஈகோ பற்றி சொல்லியிருப்பாங்க ப்ரோ. ஒரு குருவுக்கு ஒரு சிஷ்யனுக்கும் நடக்கிற ஈகோ பற்றி சொல்கிறாங்க. அப்புறம்
வில்லன் யாருமே இல்லை ப்ரோ. ஆக்சுவலா அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் தான் வில்லன். பர்சனலா வில்லன் யாருமே கிடையாது. எல்லாருமே நல்ல கேரக்டர் தான். அவங்க ஈகோ தான் அவங்கள வில்லனை மாத்துது. எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியல. சினி மூவி பஃப்ஸ் கண்டிப்பா பிடிக்கும். மத்தவங்களும் கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்டிங்காக பார்க்கலாம். எல்லா ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஹீரோ, ஹீரோயின், சமுத்திரகனி, ராணா கம்ப்ளீட்டா நல்லா இருக்கு. ஹாப்பி சேடுன்னு இல்ல, எப்படி சொல்றது, அதான் ஒரு கன்வின்சிங்கா இருக்கும். சந்தோஷமும் இல்ல, சோகமும் இல்ல, ஒரு கன்வின்சிங்கா இருக்கும் கண்டிப்பா. ப்ரோ படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா செம்ம பெர்ஃபார்மன்ஸ் துல்கர். செம்ம பெர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல துல்கர் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. அவருக்கு அவார்டு வேணும், நேஷனல் அவார்டு வேணும்னு சொல்லி ட்விட்டர்ல எல்லாம் ட்ரெண்டிங்கா போயிருக்கு. அதுக்கு டிசர்வான பர்சனா இருக்காரு. செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா போகுது. பட் பொறுமையா உட்காந்து பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல சூப்பரா இருக்கு. ஓவராலா படம் சூப்பர் சூப்பர் குட். படத்தோட மைய கரு என்ன bro? மைய கரு என்னன்னா, நம்ம வந்து சில விஷயங்களை நம்ம வந்து பேசியே தீர்த்துக்கலாம். அதுக்கு போய் நம்ம பெருசா ஈகோவோ ஏதோ பார்த்து அதை பெருசாக்கி இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றதுதான் கதையா இருக்கு. இந்த சினிமாவை உள்ள கொண்டு வரதுனால ஆடியன்ஸ்க்கு ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருக்கு. சில சில விஷயம்லாம் வந்து சினிமாக்குள்ளேயே எடுக்கிற மாதிரி இருக்கறனால நிறைய அட்டாச் ஆகுது. நிறைய பேர் பார்க்கும்போது புதுசா இருக்கு. ஓ சினிமால இதெல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் பண்றாங்க, ஓ இப்ப சினிமாவா இல்ல இது ரியலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாஷ்பேக் போர்ஷனு, நிறைய நெகட்டிவ் ஷேடு அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கனால நல்லா இருக்கு. ராணாவும் சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் துல்கர் தான் ப்ரோ ஸ்டீல் பண்ணிட்டார் ஷோ. ஓகே நல்லா இருக்கு. ஒரு நியூ ஸ்டோரியா இருக்கு ப்ரோ. படம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம்லாம் பார்க்கலாம். என்ன ப்ரோ சொல்ல வராங்க படத்துல? சொல்லாரெல்லாம் ஒண்ணு ப்ரோ. படம் பார்க்கலாம் ப்ரோ. சல்மானுக்காக பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. போலாம். ஆ. படத்துல லேக் ஆகிற மாதிரி ஏதாவது scenes ப்ரோ இருக்கா? லேக் எல்லாம் இல்ல ப்ரோ. நல்லா நியூ ஸ்டோரியா இருக்கு. பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிலாம் வர வேணாம். நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா இருக்கு. தெரிஞ்சு வெல் டைரக்டட் ஃபிலிம்ல வந்து ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு நல்ல படம்னா இதுதான். எல்லா கிராஃப்ட்டும் பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. அது ராணா வந்து ஃபன் போலீஸ் அந்த மாதிரி சொல்லல நானு. ஆனா ரசிக்கிற மாதிரி அவர் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அவரோட டயலாக்ஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே கேரக்டர் வைஸும் சரி. படத்துல என்ன சொல்லலாம்? கதை கரு ஆக்சுவலி ஒரு ஆக்டரும் டைரக்டரும் என்ன ஒரு சினிமாக்காக வருவாங்களோ, ஓகே ஓகே ஒரு டைரக்டர் ஒரு ஆக்டருக்கு வந்து சினிமா என்ன தருமோ, டைரக்டர் ஒரு விஷயம் எதிர்பார்ப்பாரு. ஆர்ட் ஒரு கதை நான் இப்படி சொல்ல வந்தேன்னா, ஒரு ஆக்டர் வந்து நான் நடிக்கணும், கைத்தட்டல் வாங்கணும் அப்படின்ற 2 பேரோட ஈகோ கிளாஷ் தான் இந்த படம். அது எப்படி மாறும்? இப்போ இருக்க சினிமாக்கு அது பயங்கரமா ஒத்து போகும். ஒரு ஆக்டர் வந்து நான் இப்படிதான் எடுப்பேன், இப்படி ஒரு டைரக்டர் வந்து நான் இப்படிதான் டைரக்ட் பண்ணுவேன்னு இருப்பாரு. ஒரு ஆக்டர் நான் வந்து நான் கமர்ஷியல் தான் பண்ணுவேன்னு இருப்பாரு. இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு இது இப்படிதான் இருக்கும் சினிமா. அத ஒரு 50ல இருந்தே அப்படிதான் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. அது கதை வந்து 10 இல்ல. என்னால எந்த குறையும் சொல்ல முடியல படத்துல. நான் 10 கொடுப்பேன்.